guys, welcome to Bobby's Innovation. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு வெளியே போகிறீங்க, அர்ஜெண்டாக ஒரு மேக்கப் லுக் வேணும். பட் நம்ம மேக்கப் பண்ணோன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் ஆகும். ஸோ அது வேண்டாம், நமக்கு ஒரு 10 to 15 minutesக்குள்ளே ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு மேக்கப் லுக் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ என்னோட ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்குது, இப்படி இருக்கட்டும். மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். நார்மல் வாட்டர் தான், எல்லாருக்கும் வீட்டில் இருக்க தண்ணி தான். இன்றைக்கி நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்களா அப்படி கேட்டிங்கன்னா மார்னிங் பண்ணேன், இப்போ பண்ணலை. ஸோ பண்ணாமல் சடனாக இல்லை போகிறோம் ஃபேஸ் வாஷ் பண்ண ஒன்றும் டைம் இல்லை அப்படின்னா வாட்டர் ஸ்ப்ரே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு ஃபினிஷிங் அண்ட் க்ளோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஹைட்ரேட்டடாக வச்சுருந்தா இன்னும் க்ளோ அண்ட் நேச்சுரலாக இருக்கும் உங்களோட ஸ்கின். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வாட்டர் ஸ்ப்ரே என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கோங்க. தென் நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக தெரியுதா? ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் மை டிஷ்யூ வேணாம், அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஜஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸை வந்து வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டோம். தென் நம்ம இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆயில் ஸ்கின் ஆனதுனால நான் வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா ஆயில் பேஸ்ட், ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்டு யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக இதான் என்னோட மினி மேக்கப் பேக். ஸோ சின்ன சின்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் போட்டுட்டு நம்ம ட்ராவலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் சடனாக வெளியே போகிறதானாலும் எங்கே போகிறதானாலும் எனக்கு வந்து லிப்ஸ்டிக்கு அப்புறம் லைனர் இதெல்லாம் தேடி எடுக்க கொஞ்சம் கஷ்டம், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே. ஸோ நான் இது மாதிரி ஒரு பேக்கில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதாவது லிப்ஸ்டிக் அப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி ஒரு பேக்கில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 10 minutes ஆகிடுச்சு. கொஞ்சமாக அந்த மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிருக்கு. தென் நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நம்ம வந்து சடனாக வெளியே போகிறோம், நமக்கு வந்து மேக்கப் பண்ண ஒன்றுமே டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ணணுமா நம்ம ஸ்கின்னை, ஒரு ஃபினிஷிங்கான ஒரு மேக்கப் வேணும்னா கண்டிப்பாக கலர் கரெக்ட் பண்ணணும். ஸோ ஆரஞ்ச் ஷேட் வச்சு நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வச்சு நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ணலாம். ஒரு நம்மளோட ஸ்கின் டோனோட ஒரு 1 or 2 ஷேட் டீப்பாகவும் அந்த ஷேடு வச்சு நம்மளோட ஸ்கின்னை கலர் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கின்னை பாருங்கள், கொஞ்சம் இந்த ஏரியா அப்புறம் அண்டர் ஐஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு டார்க்காக இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கின் டோனை விட ஒரு ஷேட் டார்க்கர் ஷேட் எடுத்து ஜஸ்ட்டு என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் இங்கே எல்லாமே நான் வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறேன் சடனாக. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கின் டோனோட ஒரு 2 ஷேட் டார்க்கர் தான் நான் வச்சு கலர் கரெக்ட் பண்ணியிருக்கேன். தென் என்னோடய ஸ்கின் கலருக்கு நான் வந்து ஒரு என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேட் எடுத்து கொடுக்குறேன். ஸோ என் கையில் இப்போ இங்கே மிரர் இருக்குது, ஸோ அதை பார்த்து நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபேஸை பாருங்கள், அன்ஈவனாக இருக்குது.
நான் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பிளெண்ட் பண்ணலை. இப்போ நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஐஷேடோ பேலட். ஸோ நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன் இந்த ஐஷேடோ பேலட். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கலர் எடுத்து நான் என்னோடய ஐ ஏரியாலலாம் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் நான் இன்னர் கார்னருக்கு வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் கொடுக்குறேன். அண்ட் நம்ம வந்து ஐபால்ஸுக்கு நான் வந்து சின்னதாக ஒரு கோல்டன் ஷேட் கொடுக்குறேன். வேணால் நமக்கு கிளிட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ நைட் பார்ட்டி லுக் அந்த மாதிரினா இந்த மாதிரி கிளிட்டர் ஷேட் கொடுக்கலாம். ஸோ நான் லைட்டாக இப்படியே கிளிட்டர் ஷேட் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட ஐ மேக்கப் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக மேக்கப் பண்ணுறோம். ஸோ நமக்கு இதான் இருக்கிறது நம்ம ஐ மேக்கப். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்மளோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணோம்ல. ஸோ நான் இப்போ வந்து ஐப்ரோ பென்சில், ஏன்னா ஐப்ரோஸுக்கு வந்து பேலட்ஸ் அண்ட் பென்சில் இருக்குது. ஸோ பேலட்டுன்னா கொஞ்சம் இன்னும் டைம் வேணும் இல்லை, எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறது தான். பட் பென்சில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இப்போ பென்சில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து சின்ன ப்ரஷ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கோம் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்மளோட ஐப்ரோஸை. ஸோ நான் வந்து த்ரெட் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ என்னாலும் நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணணும். ஐப்ரோ ஃபில் பண்ணுறது ஒரு மேக்கப்பில் ஒரு பார்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, சாப்பிடும்போது சோறு வச்சுட்டு சாம்பார் ஊற்றலை, கறி ஒன்றும் இல்லாமல் சோறு சாப்பிட முடியுமா, அது மாதிரி தான் மேக்கப்பில் எல்லாமே ஒரு பார்ட். மேக்கப்னாலே எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சின்ன மேக்கப். ஸோ நம்ம வந்து சிம்பிள் மேக்கப் தான் பண்ணுறோம். அதுக்கு நான் ஐப்ரோ பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்காது நம்மளோட ஃபேஸ் லுக்குக்கு. ஓகே, நம்மளோட ஐப்ரோஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் நம்ம வந்து கவுண்டோரிங், ப்ரான்சர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இப்போ பண்ணுறது நம்ம சிம்பிள் மேக்கப். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணலாம். எனக்கு வேணும், ஏன்னா என்னோடய ஃபேஸ் கொஞ்சமாக சப்பியாக இருக்குது இப்போதைக்கு. அப்போ எனக்கு வந்து கொஞ்சமாக கவுண்டோரிங் எல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கவுண்டோரிங் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கவுண்டோரிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேம் பேலட்டில் இருந்து நல்ல டீப் ஷேட் எடுத்து தான் கவுண்டோரிங்க்கு கொடுக்குறேன். ஸோ என்னோட ஜா லைன்ஸ் அண்ட் சீக்ஸுக்கு எல்லாமே நான் வந்து கவுண்டோரிங் கொடுக்குறேன். ஃபோர்ஹெட்டுக்கு நான் கொடுக்கல, எனக்கு ஃபோர்ஹெட் அப்படி இருக்கிறது பிடிக்கும். அண்ட் நோஸுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் கவுண்டோரிங் கொடுத்ததும். பட் முடியலை, நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கவுண்டோரிங் வந்து பிளெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம எங்கே கவுண்டோர் கொடுத்தோமோ அந்த இடம் மட்டும்தான் பிளெண்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதான் நான் கவுண்டோரிங் கொடுத்தது. தென் நம்ம வந்து கவுண்டோரிங் கொடுத்த இடத்துல வந்து கொஞ்சம் டீப் ஷேடில் நம்ம வந்து கவுண்டோரிங் கொடுத்தோம். ஸோ அதனால லைட்டர் ஷேட் எடுத்து நம்ம வந்து அதுக்கு ஹைலைட் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் கொடுத்துக்கலாம். என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 3-4 ப்ரஷ்ஷில் தான் நான் வந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ப்ரஷஸ் தனித்தனியாக அவைலபிளில் இருக்குது. இப்போ
நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிரைட் அண்ட் நம்ம கவுண்டரிங் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியுதா? ஓகே. தென் நம்ம வந்து ப்ளஷ் நம்மளோட ஃபேஸுக்கு வந்து நம்ம ப்ளஷ் கொடுக்கல. ஸோ ப்ளஷ் வேணும்னா ஆப்ஷனல் தான். சிலவங்களுக்கு இந்த ரெட்டிஷாக இருக்கிறது பிடிக்காது, சிலவங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் இப்போ கொடுக்குறது வந்து ஆக்சுவலாக ப்ளஷ்ஷுக்கும் பேலட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து லிக்யூட் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி டியூப்பில் இருக்கிற ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ப்ளஷ். அண்ட் இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, நம்மளோட ப்ரஷ்ஷில் நம்ம வந்து என்ன ப்ரஷ் அப்படின்னா ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ்ஷில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்மைல் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இருக்கிறத நம்ம வந்து நோஸ் ஏரியா அண்ட் சின்ன ஏரியாவுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, நம்ம வந்து ப்ளஷ் போட்டுட்டோம். ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இனி நமக்கு வந்து பவுடர் நம்ம வந்து செட் பண்ணணும்ல, நம்மளோட ஃபேஸில் பவுடர் செட் பண்ணணும்ல. ஸோ நம்ம வந்து பவுடர் செட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட அண்டர் ஏரியாவில் நான் கொஞ்சம் ஒயிட் டோன் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஹைலைட் வேணும். ஸோ ஹைலைட்டுக்கு நம்ம தனியாக ஹைலைட் பேலட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஹைலைட் பேலட்ஸ் வாங்க முடியல அப்படின்னா நம்ம ஐ ஷேடோ பேலட்ஸில் இந்த மாதிரி ஷிம்மரி ஷேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை நம்ம ஹைலைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் என்னோட நோஸ் ஏரியாவுக்கு நம்ம வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு 2 or 3 ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வந்து பவுடர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு நான் சொல்லி தரனால நான் வந்து ஸ்லோவாக பண்ணுறேன், இல்லைன்னா முக்கிய அங்கே ஒரே அடிப்பாக இருக்கும். எப்படி தெரியுமா? அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருவேன். ஸோ நம்ம உங்களுக்கு சொல்லி தரனால நம்ம டீசெண்டாக லைட்டாக அப்படி பண்ணுறதுனால இப்படி நம்ம வந்து இப்படி ஹைலைட் யூஸ் பண்ணணும். அப்படி தென் நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம் இப்போ நமக்கு. ஸோ எந்த ஷேட் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போது வந்து வேர்ஸ் மை லிப்ஸ்டிக். ஃபஸ்ட்டு நான் வந்து லிப் பென்சில் போட்டு என்னோடய லிப்பை ஃபுல்லாகவே லிப் லைனர் வச்சு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் நினைப்பீங்க லிப்ஸ்டிக் போடுறவா இதுக்கு லிப் லைனர் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணா அப்படின்னு. நம்ம இப்போது ஒரு ட்ராவல் மீன்ஸ் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா நம்ம சாப்பிடும்போது எல்லாமே லிப்ஸ்டிக் போயிடும். ஸோ கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நிற்கணும் அப்படின்னா லிப் பென்சில் போட்டு ஃபுல்லாக கவர் கொடுத்ததுக்கப்புறம் லிக்விட் லிப்ஸ்டிக் ஆர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாவது லிப்ஸ்டிக் அங்கே லிப்பில் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரதுக்காக லிப் பென்சில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஓகே, நம்ம இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறோம். ஸோ நான் வந்து மாமா எர்த்தோட ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மெரூன் ஷேட். லிப் பென்சில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி லிப் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் வந்து நார்மலி ஒரு ஆர்டிஸ்ட் யார் எனி அதர் அவங்க வந்து நிறைய லிப்ஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீப் ஸ்கின் டோன் அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் ஷேட்ஸ் லிப்ஸ்டிக் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபேர் ஸ்கின் டோன் அப்படின்னா உங்களுக்கு லைட்டர் ஷேட் லிப்ஸ்டிக் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் அண்ட் ஒரு லிப் பென்சில் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து லைனர் போட போகிறோம்.
ஓகே, நம்ம வந்து லைனர் போட்டுட்டோம். அண்ட் கீழே லைனர் போடணும்ல, ஸோ காஜல் காணும். நான் தேடி பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு காஜல் வேண்டாம். எனக்கு அந்த அளவுக்கு கீழே காஜல் போடுவேன், பட் வேண்டாம். ஸோ இல்லை இல்லை அப்படி இல்லை, இருக்குது, பட் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால நான் இப்போ வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்னோடய பேலட்லேருந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்து ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இது ஓகே தான். தென் நமக்கு வேணும்னா பொட்டு வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். நம்மளோட மேக்கப் இவ்வளோதான், சிம்பிள் மேக்கப் இவ்வளோதான். நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹெவி ஹெச்டி அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நாம் வந்து கலர் கரெக்ட் பண்ணி அதில் வந்து நல்ல ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது பண்ணி இது பண்ணி நிறைய பண்ணணும். ஸோ இது நமக்கு சிம்பிளாக ஹம்பிளாக இப்படி தான் எல்லா மேக்கப்பும் அப்படி தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் போட்டுக்கலாம். அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி பூ வச்சு நம்மளோட மேக்கப்பை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ஹம்பிள் மேக்கப். ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. ஓகே, உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து போபிஸ் பியூட்டி சலூன் ஆர் மியா போபி. ஸோ உங்களுக்கு மேக்கப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு டேரெக்டாகவே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் இன்னும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.